மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல். தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டார்கள். இப்போ அந்த செய்தி குறிப்பை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு டெட் தேர்வு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நடத்தப்படும். ஸோ அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் 1,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் பணியில் இருக்க முடியும், ப்ரொமோஷன் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு வர 2026ஆம் ஆண்டு 3 முறை டெட் தேர்வு நடத்த தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு 2026 ஜனவரி, ஜூலை மாதம், அதே மாதிரி டிசம்பர் மாதங்களில் சிறப்பு டெட் தேர்வு நடத்த பணிகளை மேற்கொள்ள ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு அனுமதி. ஸோ இந்த டெட் தேர்வு எடுத்ததுக்கான மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. இதில் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் போய் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லா சேனல்லையுமே இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 முறை இந்த சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படுது. இப்போ ஏற்கனவே அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி டெட் தேர்வில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறுவது கட்டாயமில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கான அரசாணை பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அஃபிடாபிட் ரிட்டு சப்மிட் பண்ணதாக சொன்னாங்க. இருந்தாலும் இப்போ எதுக்கு அவசரமாக இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக டெட் தேர்வுங்கிறது கட்டாயமாக்கப்படுகிறது. அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் அரசு பணிக்கு பார்த்திங்கன்னா தகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ இந்த மாதிரி டெட் டிஆர் ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.